ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடையில் எந்த மீன் வாங்கினாலும் சரி, இப்படி குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தட்டில் எவ்வளோ சோறு போட்டிங்கனாலும் சீக்கிரமே காலியாயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான பாட்டு. இது என்ன பாடல்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், எடுத்துகிட்டு தண்ணி நிறையா சேர்த்து இது போல் ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பல் போல் பூண்டு சேர்த்துருக்குறேன். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாங்க. தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் வந்து நான் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு முறைக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூளும் மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து காரத்துக்காக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டோம். இப்போ குழம்பு வந்து ஒரு திக்கான பதம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக நான் மறுபடியும் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மல்லித்தூள் வந்து சேர்க்குற அளவுக்கு தான் குழம்பு வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் காஷ்மீர் சில்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்காகத்தாங்க, இது காரம் இருக்காது. சேர்த்துட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மசாலா பொருட்கள் வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் பூண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் மசாலா பொருட்கள். அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா வந்து நல்லா ஆறட்டும். இப்போ மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். மாற்றிட்டு வந்து அதிக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி திக்கான பாத்துக்கு நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது ஃபெனால் சீட்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எண்ணெய் வந்து தோல் உரித்து 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வந்து நம்ம வதக்கி விட்டுருவோம். இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருவோம். நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே சோம்பு சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வதங்கினதையுமே நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து ஒரு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுட்டு இருக்கிற புளி எடுத்து கரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணிவிட்டு வதங்கிட்டு இருக்கிற மசாலா கூட நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நான் அதை இப்போ சேர்த்துக்க போகிறேன். இது கூட மீன் குழம்பு வந்து நீங்கள் இப்படி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக அஸ்தலான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் கண்டிப்பாக வந்து 2 வேளைக்கு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தான் நான் குழம்பு பண்ணியிருக்கிறேன். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரையில்
நீங்கள் மறுபடியும் கூட உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் இது கொதிக்கட்டுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதித்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நல்லா கொதித்து குழம்பு வந்து திக்கான பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மத்தி மீன் தான் இன்றைக்கி வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட்லா மீன் வாங்கியிருக்கிறேன். இந்த நல்லா வந்து மோர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து இந்த குழம்புல நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீன் சேர்த்த உடனே ஜஸ்ட் ஒரே செகண்டில் நம்ம திருப்பி விட்டுறணும். சேர்த்து ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் வந்து உடனே வந்து திருப்பி மெதுவாக திருப்பி விட்டுருங்க. மீன் வந்து ஒரு கொதி வந்தாலே சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். அவ்வளோதாங்க, மீனெல்லாம் சேர்த்தாச்சு. இது போல் கரண்டி வச்சுட்டு மெதுவாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும், நம்மளுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சரி எண்ட்லேயும் சரி ஒரு பிக்சர் காட்டியிருக்கிறேன். அது ஒரு ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, மீன் சேர்த்த பிறகு நல்லா கொதிக்குது. சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி வந்து மசாலா அரைச்சி எந்த மீன் வாங்கினீங்கனாலும் சரி மசாலா வந்து இது போல் அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு எவ்வளோ வச்சாலும் தட்டு காலி ஆகிட்டே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு என்னன்னு மறக்காமல் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.